இனி 125 நாள் முழுமையான வேலை. இனிமே கையில மிஷின் இவங்க பண்ற திருட்டுத்தனம்லாம் இருக்கு, இப்பதானே தெரியுது. இனிமே பண்ண முடியாது, அடுத்த மாசம் சொல்ல முடியாது. அதனாலதான் ஃபண்ட் அவங்க கொடுக்கணுமேங்கிறதுனால சும்மா இருக்கிற எது நடந்தாலும் மோடி மேல பழிபடுவாங்க. அந்த மனுஷன் பாட்டுக்கு சிலிண்டர் கொடுத்தது அவரு, 5 லட்சம் ரூபாய் கார்டு கொடுத்தது அவரு, 35 கிலோ அரிசி கொடுக்கறது அவரு, வீட்டுக்கு வீடு தண்ணி பைப்பு கொடுக்கறது அவரு, இந்த 100 நாள் சம்பளம் கொடுக்கறது அவரு. ஆனா எல்லா பொய் பழியையும் இவங்க அப்பட மோன்னு சேர்ந்துக்கிட்டு மோடி ஐயா பண்ணிட்டாரு, மோடி ஐயா நாங்க வர்றது இல்ல, அது எங்க தப்பு. இப்ப நாங்க வர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய மாநிலத்தில் ஒரு நயினார் நாகேந்திர ஐயா, நீங்க கிராமமா போங்க, மக்களை விழிப்புப்படுத்துங்க. இனிமே 100 நாள்ல எவனும் திருட முடியாது. 125 நாள் சம்பளம் 7 நாள்ல வந்துரும். திமுக காரன் வந்து மோடி ஐயா வேலை இல்லைன்னு சொன்னா எப்படி வேலை இல்ல? இந்த கார் பெஞ்சமின் உங்க காரு, இவரை கூப்பிடுங்க. நாங்க உண்மையை நாங்க சண்டை நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லாத்துக்கும் இனிமே ஆமா போட இருக்குதானே. நான் எல்லா கிராமம் போறதுனால சொல்றேன், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுக்கு இல்லையா. நானே மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது சொல்றாங்க போலி கணக்கு வருது. அந்த போலி கணக்குல ஒரு 200 பேரை இவங்களாவே திமுக காரங்களாவே எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிட்டு அந்த சம்பளம் எல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எத்தனை நாள் 100 நாள் வேலை கிடைக்குதா? எத்தனை நாள் வேலை வருது? 10 நாள் கிடைக்குது. தப்பு இல்லம்மா, நீங்க ஏன் அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். வேலைய 500 நாள் ரொட்டேஷன்ல வேலை நடக்கிற மாதிரி கணக்கு கொடுப்பாங்க. இதுல 200 நாள் வேலைக்கு போகாதவருக்கான்ல, அவனுடைய கணக்குல தான் நீங்க வேலை பாக்குறதா கணக்கடிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய 300 அவன் கவர்மெண்ட் காசு தான் போகல, உங்களுக்கு வர வேண்டிய 100 நாள் சம்பளத்துல 90 நாள் சம்பளத்தை நீங்க திருடிக்கிறாங்க. இப்ப ஒழுங்கா வேலை கொடுத்தா, இப்ப மோடி என்ன திட்டம் போட்டிருக்காருன்னா, யார் வேலைக்கு வந்தாலும் கார்டுல ஒரு கையில வந்து மிஷின் இருக்கும், பேப்பர்ல எல்லாம் எழுத முடியாது. அந்த மிஷின்ல கைரேகையை வைக்கணும். காலையில ஒரு கைரேகை, அடுத்த 3 மணி நேரத்துல ஒரு கைரேகை, சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு கைரேகை வச்சாதான் ஆக்டிவேட் ஆகும். இப்ப சரியா போச்சா? சரியா போச்சு. இப்ப என்ன ஆகும்னா, இந்த போலியா